இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் 3ஆம் சுற்று முடிந்திருக்கும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளை விட இவ்வாண்டு அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் காணாமல் போன இளைஞர் காட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே எலும்புக்கூடாக மீட்கப்பட்டிருக்கிறார். நடந்தது விபத்தா, கொலையா? மதுரை தாவிக மாநாட்டில் வெயிலின் கொடுமையால் தொண்டர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்து வருகின்றனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80% செயல்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.